நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 18 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தனக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. சிந்தனை. இன்று நற்செய்தி வாசகத்தில் 2 தனிநபர்கள் பெரும் சுமைகளோடு நிற்பதை காண்கின்றோம். முதலாவதாக ஒரு தந்தை இயேசுவின் முன் மண்டியிட்டு சற்று முன் இறந்து போன தன் அன்பு மகள் மீது இயேசு வந்து தம் கையை வைக்கும்படியும் அப்போது அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றும் நம்பிக்கையோடு இயேசுவிடம் மன்றாடுகின்றார். இயேசு அவருடன் போகின்ற போது 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணொருவர் இயேசுவின் ஆடையை தொட்டால் தான் குணம் பெறுவேன் என்று நம்பிக்கை கொண்டு இயேசுவின் பின்னால் வந்து அவரது ஆடையை தொட்டாள், நலம் பெற்றாள். மகளின் இழப்பும் 12 வருடங்களான இரத்தப்போக்கு நோயும் இருவருக்கும் பெரும் சுமைகளாக அமைந்தன. அந்த தந்தை தன் அன்பு மகளுக்கு பிறந்தது தொடக்கம் அவளுக்கு வேண்டிய உணவு, பாதுகாப்பு, வழிநடத்தல் போன்ற அனைத்தையும் அவளுக்கு வழங்கி வந்த போதிலும் இப்போது மகளை கவ்விக்கொண்ட சாவின் முன் எதுவும் செய்ய முடியாதவராக நிற்கின்றார். இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் தனது நோயின் உடல் ரீதியான பாதிப்புகளையும் மோசேயின் சட்டத்தால் திணிக்கப்பட்ட சமூக ஆன்மீக தனிமையையும் ஒன்று சேர்த்து அனுபவிக்கின்றாள். லேவியர் சட்டத்தின்படி இரத்தப்போக்கு நோயினால் பீடிக்கப்பட்டவர் ஆலய வழிபாடுகளில் இருந்தும் சமூக வாழ்வில் இருந்தும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதாகும். இந்நிலையில் தன் நிலையை சரி செய்ய அவளால் எதுவும் செய்ய முடியாதிருக்கின்றது. இத்தகைய துன்பங்களின் முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தெரிவை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் முழு நம்பிக்கையுடன் ஆண்டவரிடம் சரணடைய வேண்டும். அல்லது விரக்தி, மனக்கசப்பு கொண்டு கடவுளுக்கு எதிராக கலகம் செய்ய நேரிடும். துன்பம் எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது அல்லது கடினப்படுத்துகின்றது. அதனால்தான் ஒவ்வொரு சோதனையும் நம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நாம் நம்பிக்கையுடன் பதிலளிப்போமா அல்லது மனக்கசப்புடன் விலகி போவோமா? இவர்கள் இருவரும் நம்பிக்கையை கைவிட்டு கடவுளுக்கு எதிராக செல்வதை விட்டு முழு உறுதியுடனும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் இயேசுவிடம் திரும்பி வருகின்றனர். இயேசுவின் பார்வையில் எந்த ஒரு துன்பமும் ஆழமானதல்ல, தனிமைப்படுத்துவது அல்ல, நீண்டது அல்ல, இழப்பும் அல்ல என்று ஆறுதலளிக்கும் அந்த உண்மையை எம் மனங்களில் ஆழமாக பதித்து கொள்வோம். செபம். ஆண்டவரே,
நாம் எதிர்கொள்ளும் எந்த துன்பத்தையும் உமது அருள் வெற்றி கொள்ளும் என்று நம்பி வாழ அருள் தாரும். ஆமென்.